நிகழ்ச்சிக்கு வரவேற்பது மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடைய வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, மீளா துயரால் தற்கொலை வரை சென்றவர்கள் வெர்சஸ் அதிலிருந்து மீண்டு வந்தவர்கள். உங்களுக்கு என்ன சூழ்நிலை இருந்தது? எதனால நீங்க தற்கொலை வரைக்கும் போனீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். என்னோட பெயர் கே அறிவுராஜ். நான் காவல்துறையில பணிபுரிந்து ஓய்வு பெற்றுட்டேன். நான் சுருக்கமா சொல்ல போனா, நான் அனாதை. அதாவது இப்போ தற்கொலை பண்ணியது காரணமே அதான். அப்ப நைட் நான் படுத்து தூங்குறேன் அப்படின்னா, காலை கதவு திறக்கணும்னா தெருவில் உள்ளவங்க யாரும் எடுத்து நான் அடக்கம் பண்ணலாம். ஃபேமிலி எல்லாருமே விட்டுட்டு டோட்டலி போயிட்டாங்க, யாரும் கிடையாது. அதனால அந்த காரணத்தால் தான் நான் பண்ணேன். நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. உங்களுக்கு எத்தனை வயசு சார்? ஆக்சுவலா 24. யாரெல்லாம் விட்டு போனாங்க? இப்ப நீங்க பிறந்த போது கூட அண்ணன் எனக்கு ஒரு மனைவி, ஒரு பையன், ஒரு பொண்ணு. 2 பேரும் வெல் செட்டில்டு. மேரேஜ் பண்ணிட்டு நல்லா ஹையஸ்ட் காலேஜ்ல படிக்க வச்சேன். வெல் செட்டில்டு. என்கிட்ட கெட்ட பழக்கங்கள் கிடையாது, ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடையாது. என்ன மனுஷன்? என்னை அவங்க விட்டு பிரிஞ்ச காரணம் 2 காரணம். ஒண்ணு என்னன்னா, நான் யார் சொல்றேன் கேட்க மாட்டேன். ஒண்ணு நல்லதான் செய்வேன். நீங்க 300 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா நான் 3000 ரூபாய்க்கு எடுத்து கொடுப்பேன் ஏசத்துக்கு. அது ஒண்ணு. 2வது கொஞ்சம் ஓவர் செலவு. கொஞ்சம் கடன் ஆனோன்னு என்னோட பையன், மருமக, ஒய்ஃப் அவங்க 3 பேர் தனியா போயிட்டாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. மனுஷனாடா நீங்க எல்லாம். இப்ப நீங்க தனியா தான் இருக்கீங்க? தனியா இருக்கேன். புதுக்கோட்டையில சூசைட் அட்டெண்ட் பண்ணி போஸ்ட்மார்டம் ரூம்ல 2.5 மணி நேரம் இருந்திருக்கேன். இந்த விட்டு போனவங்க ஒரே பிரச்சனை, தனியா இருக்கிறீங்க. ஆமா, இவங்க விட்டுட்டு போயிட்டோம், யாருமே இல்லையே நமக்கு. என்ன பண்றது? அதனால என்ன பண்ண, ஷார்ட்டா சொல்லிடுறேன். நைட்டு 10 மணிக்கு என்ன பண்றேன்னா, ஒரு கயிறு வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். அப்புறம் ஒரு 11 மணிக்கு எல்லாரும் படுத்தோன்னு சூசைட் அட்டன் பண்ணலாம் நினைக்கும் போது, அப்புறம் யோசிச்சு நான் இருக்கிறது ஒரு ரூம், லைன் வீடு, நாளைக்கு சேல்ஸ் ஆகாது, அவங்கள பயப்படுவாங்கன்னு அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டேன். ஆனா விடிய விடிய அந்த எண்ணம் மாறல. காலையில 6 மணிக்கு காரைக்குடி பல்லவன் ட்ரெயின் வருது. ட்ரெயின் அந்த இடத்துல வருது. நான் இந்த இடத்துல வெயிட் பண்ணி போய் விழுந்துட்டேன். ட்ரெயின் ஆமா, அந்த இடத்துல ட்ரெயின் வருது, இந்த இடத்துல விழுந்துட்டேன். அங்க ஆப்போசிட்ல இருக்கிற ஃப்ரெண்டு என்னை தூக்குனா எல்லாரும் அடிபட்டுன்னு 2 கையும் பிடிச்சி இழுத்துறாங்க. முடிஞ்சிச்சு. ஒரு 2 மணி நேரம் என்னை கன்வின்ஸ் பண்றாங்க. ஆனா எனக்கு அந்த எண்ணம் மாறல. என்னடி மோனி என்னமோ சொல்றா. ஃபைனலா 4 லிட்டர் வாங்குற ஒரு இடத்துல வாங்கி ஃப்ரெண்டோட கடையில போய் மாதுளை ஜூஸ் வாங்கி, அவர் அந்த பக்கம் திருமண பாதி மாதுளை ஜூஸ் கீழே ஊத்திட்டு பாதி மிக்ஸ் பண்ணுவேன். இதை பாதி மிக்ஸ் பண்ணி கரெக்டா காலைல 11 மணிக்கு சாப்பிட்டேன். நான் யாருக்கும் தேவையில்ல, ஏன் எல்லாரும் என்ன பார்த்து ஓடுறீங்க? இதை சாப்பிட்டோன்னே 7 ஹவர்ஸ்ல ஃபுல்லா பிளட்ல மிக்ஸ் ஆயிடுது. மிக்ஸ் ஆனோன்னா ஒரு ஸ்டேஜ்ல சாயந்தரம் 6 மணிக்கு அப்படியே கண்ணு 2 தெரியல, இரிட்டிஸ், வயிறு அப்படியே இப்படி உயிர் போட்டு இழுக்கு, சொர போட்டு. இதுக்கு மேல முடியாது, சத்தியமா முடியாது. அன்கான்ஸ் நான் கீழே வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் சேர்க்கறாங்க. டாக்டர் பாக்குறாரு. ஒரு நைட் 11 மணி வரைக்கும் ஐசியூல வச்சுட்டு, கடவுளோட அருள் இருந்தா 1% ஒரு பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, பாருங்க ஏதாச்சும் ஒண்ணா போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிடுங்க. தொப்பு கொடி சொந்தம் ஒண்ணு தொலைஞ்சு போனதே. கொண்டு போஸ்ட்மார்ட்டம்ல போட்டு பிடங்கள் லாக் பண்ணிட்டாங்க. உள்ள போட்டு லாக் நடுவுலையா? ஆமா, உள்ள போட்டு லாக் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்க எதுவுமே நிரந்தரம்ல. ஆனா என்ன ஆகுது, ஒரு 1/2 hour கழிச்சு எனக்கு வாமிட்டிங் கொமட்டிட்டு வருது. ஆனா எனக்கு அன்கான்சியஸ் கையை விட்டு செல்ல எடுக்க முடியல, கண்ணை திறக்க முடியல டோட்டலி. அதுலயும் ரொம்ப தைரியமா தன்னம்பிக்கையா ரொம்ப போராடி செல்ல எடுத்து டார்ச் எடுத்து பார்த்தா இங்கிட்டு 3 பாடி, இங்கிட்டு 4 பாடி கிடக்கு. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். அப்புறம் அதே நம்பர் எடுத்து மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு அடிச்சேன். என்ன கேட்டாங்க, சோன்சோ நடந்த மாதிரி சொன்னேன். ஒரு 2 மினிட்ஸ்ல பறந்து வந்து வெளியே கொண்டு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லி எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து காலையில ஒரு 10 மணிக்கு எல்லாமே அப்புறம் நைட்டிக்கு ரைஸ் ஆகி பொழைச்சிட்டாங்க. நீங்க பழச்சப்ப உங்க ஃபேமிலில யாராவது பார்க்க வந்தாங்களா? இது வரைக்கும் அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுவும் தெரியாது. சொந்த பந்தம், ஏகப்பட்ட சொந்த பந்தம், யாருமே என்கிட்ட பேசுறது கிடையாது. எந்தவித இதுவுமே கிடையாது. சொந்தக்காரங்களா சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. நம்மள நாமளே பாத்துக்கிட்டா உண்டு. அதான் சொல்றேன், இப்ப நான் நைட்டு படுத்து காலையில கதவை திறக்கிறேன்னா தெருவுல உள்ளவங்க எடுத்து அடக்கம் பண்ணாதான். இதான் என்னோட ஸ்டேஜ் சிச்சுவேஷன். கையில டாட்டூ போட்டுக்கலாம் என்ன சார்? மனைவியோட பெயர். ஓ, மகாலட்சுமியா? போன்ல மனைவியோட படத்தை வால்பேப்பர் வச்சிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி. மனைவி, மகன், மருமகன் எல்லாருமே விட்டு போயிட்டாங்க. இன்னமும் மனைவியோட போட்டோ போன்ல வச்சிருக்கீங்களா சார்? ஏன் பண்ணிருக்கல சார்? 36 வருஷம் வாழ்ந்திருக்கேன் சார். 36 வருஷம் அவங்கள நான் குடும்பம் பண்ணிருக்கேன். நான் எப்படி மறக்க முடியும்? இப்போ உங்க மனைவிக்கு ஒன்று சொல்ல என்ன? என்னைக்கு வந்தாலும் நான் ஏத்துக்குவேன் சார். என் மனைவினா எனக்கு உயிர். அதான் கடவுள். மகாலட்சுமி, இன்னமும் நான் உன் மேல உயிரை தான் வச்சிருக்கேன். லவ்னு சொல்ல முடியாது, உயிரே வச்சிருக்கேன். அதனால எந்த நிமிஷம் வந்தாலும் நான் ஏத்துக்க ரெடியா இருக்கேன். தயவு செய்து வந்துருக்குமா. என் மனசுல நீ எப்பவுமே இருப்ப, அது யாராலையும் மாற்ற முடியாது. இவர் சார் சொன்ன மாதிரி 64 வயசுல தான் தனியா ஃபீல் பண்ணாரு. நான் 34 வயசுல தனியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்பவுமே என்னை பத்தி யோசிக்க மாட்டேன், மற்றவங்களை பத்தி யோசிச்சு வாழ்ந்தவதான் அதையும். நான் ஆக்சுவலி என்னை பத்தி நான் ஒரு கேர் எடுத்துக்க மாட்டேன். புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.